மெகா டிவி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய பெண்கள்.com நிகழ்ச்சியில் கைத்தொழில் பகுதியில் நம்ம ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஐட்டம் பார்க்க போகிறோம். கைத்தொழில் ஒன்றை கற்றுக்கொள், கவலை இல்லை ஒத்துக்கொள் அப்படின்னு பெரியவங்க சொன்ன வாக்குப்படி அழகான ஒரு கிளிப் டெக்கரேஷன் எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். நம்ம ஆஸ் லேடிஸ் நிறைய ஃபேன்சியாக கிளிப்ஸ் எல்லாம் வாங்குவோம், நம்மளே கூட அதை டெக்கரேட் சம்டைம்ஸ் பண்ணுவோம். ஆனால் இதை இந்த நிகழ்ச்சி மூலமாக நீங்கள் கற்றுட்டு நிறைய கிளிப்புகள் வாங்கி அதில் டெக்கரேட் பண்ணி அதை மார்க்கெட்டிங்கும் பண்ணலாம், வரவங்களுக்கு கிஃப்டாகவும் கொடுக்கலாம். ஸோ செய்யறதுக்கு முன்னாடி என்னென்ன பொருட்கள் தேவை அப்படின்னு பார்த்துடலாமா? பிளெயின் ஹேர் கிளிப், மெட்டல் adhesive, ரன்னிங் ஸ்டோன்ஸ், சிசர்ஸ், குந்தன் ஸ்டோன்ஸ். என்ன நேர்களே, கிளிப் டெக்கரேஷனுக்கு என்னென்ன பொருட்கள் தேவை அப்படின்னு பார்த்தீங்க இல்லையா? கடைகளில் ஈஸியாக கிடைக்கக்கூடிய நல்ல ஒரு குவாலிட்டியான கிளிப் வாங்கிக்கோங்க. இதில் நீங்கள் விருப்பப்படுற மாதிரி டிசைன் செய்ய போகிறீங்க. இன்றைக்கி நான் சொல்லித்தர போகிறது வந்து இந்த கிளிப்பை பார்த்தீங்கன்னா இதிலேயே உங்களுக்கு ஒரு பின்னல் பின்னினா மாதிரியான ஒரு ஷேப்பில் அந்த மாடல் இருக்குது. ஸோ அதை ஃபாலோ பண்ணிவிட்டு நான் இந்த ரைன் ஸ்டோன்ஸ் யூஸ் பண்ணி டெக்கரேட் பண்ண போகிறேன். ஸோ ஒரு சாதாரண கிளிப்பை ஒரு டிசைனர் கிளிப்பாக, ஒரு டெக்கரேட்டிவ் கிளிப்பாக நல்ல ஒரு குவாலிட்டியோடு எப்படி நீங்கள் அதை ப்ரொடியூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த எபிசோடனோட நோக்கம். வாங்க நம்ம செய்முறை விளக்கத்தை பார்ப்போம். ஸோ இந்த கிளிப்பை எடுத்துகிட்டு இதில் ஒட்டக்கூடிய க்ளூ அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு மெட்டல் adhesive தான் யூஸ் பண்ணணும். அப்போ தான் நம்ம இந்த ஸ்டோன்ஸ் எல்லாம் ஒட்டும் போது அது நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். ஸோ நம்ம முதல்ல மெஷர் பண்ணிவிட்டு இந்த ஸ்டோன்ஸை கட் பண்ணிப்போம், அந்த லெங்க்த்தெல்லாம் கட் பண்ணிவிட்டு அப்போ ஈஸியாக இருக்கும் நம்மளுக்கு ஒட்டுறதுக்கு. ஸோ இப்போ ஃபஸ்ட்டு இங்கே டெக்கரேஷன் அப்படின்னு பார்க்கும்போது ஸ்டோன்ஸ் ஒட்டலாம், அப்புறம் பேர்ல்ஸ் ஒட்டலாம், இல்லை ஏதாவது ஒரு எம்ப்ளிஷ்மெண்ட் இருந்தால் அதுவும் நம்ம ஒட்டி டெக்கரேட் பண்ணலாம். இங்கே நான் ஒயிட் ஸ்டோன்ஸ் அண்ட் இந்த ரைன் ஸ்டோன்ஸ் மட்டும்தான் யூஸ் பண்ணி பண்ண போகிறேன். அது ஒட்டுறதுக்கு அஃப்கோர்ஸ் நம்மளுக்கு மெட்டல் adhesive யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இப்போ இந்த முதல்ல மெஷர் பண்ணிக்கலாம். நம்ம இதனுடைய சென்டர் போர்ஷனில் நம்மளுக்கு ஸ்ட்ரெயிட்டாக இருக்குது. ஸோ அந்த இடத்துல நம்ம 2 ரோஸ் இந்த ஸ்டோன்ஸ் ஒட்டலாம். ஸோ முதல்ல இப்படி வச்சு பார்த்துட்டு அந்த சைஸுக்கு நம்ம கட் பண்ணி எடுத்துப்போம். நீங்கள் முதலையே அங்கே க்ளூ போட்டு அப்புறம் ஒட்டிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் கட் பண்ணிங்கன்னா கொஞ்சம் ஷாபியாக ஒரு மெஸ்ஸியான ஒர்க் வரும். ஸோ அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு நம்ம இந்த மாதிரி மெஷர் பண்ணி கட் பண்ணி வச்சுட்டு ஒட்டலாம். ஸோ 2ன்னு சொன்னேன் இல்லையா, ஒரே சைஸுக்கு நம்பர் ஆஃப் ஸ்டோன்ஸ் கவுண்ட் பண்ணிவிட்டு அதே மாதிரி 2 பீஸ் நம்ம கட் பண்ணிக்கலாம். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 3 3 6 7 ஸ்டோன்ஸ் இருக்குது. ஸோ அதே மாதிரி இன்னொரு பீஸ் 7 ஸ்டோன்ஸ் கவுண்ட் பண்ணி அதையும் ஒரு பீஸ் கட் பண்ணி எடுத்துக்கலாம். இது காயறதுக்கும் கொஞ்சம் டைம் ஆகும், ஏன்னா நம்ம மெட்டல் adhesive போடுறதுனால. அண்ட் ரெண்டாவது மெட்டல் adhesive போடும்போது நிறைய அப்ளை பண்ணுங்கிற அவசியம் கிடையாது, கொஞ்சமாக பண்ணினா போகிறோம். ரொம்ப ப்ரெஸ் பண்ண வேணாம், சாதாரணமாக அதனுடைய ப்ரெஷர்லேயே அது வெளியில் ஸ்க்வீஸ் ஆகி வரும் இல்லையா, அந்த குவான்டிட்டி இருந்தால் போகிறோம். இப்போ பாருங்கள், ஒட்டுறதுக்கு நமக்கு ரொம்ப வசதியாக இருக்கும், ஏன்னா நம்ம முதலையே மெஷர் பண்ணி எடுத்துட்டோம். இப்போ நம்ம சென்டர் போர்ஷன் ஒட்டியாச்சு. அடுத்தது சைடில் நம்மளுக்கு பின்னல் பின்னினா மாதிரி இருக்குதுன்னு சொன்னேன் இல்லையா, அதில் நீங்கள் ஆல்டர்னேட் ஒன்ஸில் நீங்கள் ஒர்க் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி நம்ம குந்தன் ஸ்டோன்ஸ் எடுத்துப்போம். குந்தன் ஸ்டோன்ஸ் எடுத்துகிட்டு அதுக்கும் க்ளூ போட்டு நம்ம ஒட்டிடலாம். குந்தன் ஸ்டோன் ஒட்டும்போது இந்த ஷேப் பார்த்திங்கன்னா அவுட்டரில் ப்ராடாகவும் உங்களுக்கு உள்ளே போக போக கொஞ்சம் டேப்பராகவும் இருக்குது, கூர்மையாக இருக்குது இல்லையா. ஸோ ஸ்டோன் சைஸுக்கு ஏற்ற மாதிரி எய்தர் டுவர்ட்ஸ் அவுட்டர்லேயோ இல்லை இன்னர்லேயோ நீங்கள் ப்ளேஸ் பண்ணலாம். இப்போ நான் எடுத்துக்கிற சைஸ் இங்கே கொஞ்சம் பெருசாக இருக்கிறதுனால நான் அவுட்டரில் தான் இந்த ஒயிட் ஸ்டோன்ஸ் ஒட்ட போகிறேன். ஸோ இதெல்லாமே நீங்கள் உங்கள் க்ரியேட்டிவிட்டி யூஸ் பண்ணி திங்க் பண்ணி ஒர்க் பண்ணணும். எப்போதுமே இந்த மாதிரி டெக்கரேட்டிவ் கிளிப்ஸ்க்கு உங்களுக்கு டிமாண்ட் ஜாஸ்தி. ஸோ அதை நீங்களே செய்யலாம். இப்போ பாருங்கள், ஒரு பக்கம் நான் ஒர்க் பண்ணியிருக்கேன். இப்போது இதில் ஆல்டர்னேட் ஒன்ஸில் நீங்கள் இந்த ரைன் ஸ்டோன் ஒட்டலாம். ஒன்ஸ் அகெயின் மெஷர் பண்ணிக்கோங்க. மெஷர் பண்ணி எடுத்துகிட்டு நம்ம அந்த இடத்துல ஒட்டலாம். ஸோ முதல்ல அங்கே ப்ளேஸ் பண்ணிப்போம், மெஷர் பண்ணிவிட்டு கட் பண்ணிடலாம். இது ஒன்று ஒரு லெங்க்த் இருக்கிறதுனால நீங்கள் அப்பப்போ மெஷர் பண்ணி கட் பண்ணி இந்த பீஸை ஒட்டணும். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இந்த ஃபஸ்ட்டு ரோ நான் விட்டுட்டேன். ஸோ செகண்ட் ரோ மட்டும்தான் இப்போ மெஷர் பண்ணி ஒட்டின்னு இருக்கேன். அடுத்து தேர்ட் ஒமிட் பண்ண மாட்டேன். தென் 4th பீஸ் இருக்கு இல்லையா, அந்த இடத்துல மெஷர் பண்ணி நம்ம கட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இந்த அதர் சைட்லேயும் நம்ம ஒட்டணும். இது ஃபஸ்ட் ரோக்கு வச்சுக்கலாம். தென் தேர்ட் ரோக்கும் நம்ம மெஷர் பண்ணி கட் பண்ணி எடுத்துருவோம்.
கண்டிப்பாக இதை நீங்கள் கடைகளில் வாங்க போனால் விலை ஜாஸ்தியாக இருக்கும். ஆனால் நீங்களே செய்யும்போது இதோடைய விலை வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். நீங்கள் செஞ்சிங்கிற ஒரு மன திருப்தியும் உங்களுக்கு கிடைக்கும். இப்போ பாருங்கள், ஒரு சைடில் நான் ஒர்க் பண்ணிட்டேன். இப்போது இந்த சென்டர் போர்ஷன் பார்த்திங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் கேப் இருக்கு இல்லையா, அங்கே அகெயின் நீங்கள் இன்னொரு ஒயிட் ஸ்டோன் ஒட்டலாம். 2 ஸ்டோன் கூட இந்த இடத்துல நம்ம ஒட்டலாம். என்ன நேர்களே, ரொம்ப ஈஸியாக ஒரு ஹாஃப் பண்ணிட்டோம் இல்லையா. சேம் நம்பர் ஆஃப் ஸ்டோன்ஸ் அண்ட் அந்த ரைன் ஸ்டோன் ஃபிக்ஸ் பண்ணுறதை ஆப்போசிட் சைட்லையும் நம்ம ஒர்க் பண்ணி இந்த கிளிப்பை கம்ப்ளீட் பண்ணணும். என்ன நேர்களே, ஜஸ்ட் இன் ஃபியூ மினிட்ஸில் நம்ம அழகாக இந்த கிளிப்பை டெக்கரேட் பண்ணி முடிச்சிட்டோம். காஸ்ட் வைஸ் பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப கம்மி தான். நீங்களும் ட்ரை பண்ணுங்கள், உங்கள் ஃபீட்பேக்கை ஷேர் பண்ணுங்கள். அடுத்த எபிசோடில் வேறொரு ஐட்டமோடு உங்களை சந்திக்கிறேன். அதுவரை நன்றி, வணக்கத்துடன் உங்கள் ஜெயஸ்ரீ நாராயணன்.